படம் சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. நான் ஆன்லைன்ல ஃபேக் ரிவ்யூலாம் கொடுக்குறாங்க, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனால் சூப்பராக இருக்கும். படம் பயங்கரமாக இருக்குது. படத்தில் மியூசிக்கு, தலைவர் எல்லாமே, கெஸ்ட் அப்பீரன்ஸ் எல்லாமே சூப்பர், எல்லாமே நல்லா இருந்தது. நெகட்டிவ் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட போனதுனால நல்லா இல்லை, மற்றபடி படம் சூப்பர். ஜென்ரல் ஆடிஷன் எல்லாருக்கும் பிடிக்கும். படம் சூப்பராக இருந்தது, எல்லாரோட ஆக்டிங்கும் அற்புதமாக இருந்தது. ஸ்ருதிஹாசனுக்கு பதில் வேற ஹீரோயின் போட்டு தான் இன்னும் படம் மாசா இருந்திருக்கும். அவர் எப்பயுமே சூப்பராக தானே பண்ணுவார். அவங்க சொல்லுவாங்கண்ணா எல்லாமே பாலிடிக்ஸ்ண்ணா, எல்லாம் திமுக பண்றது. சூப்பரா இருக்குண்ணா, எல்லாமே ஒரு லாக் அடிக்காம சூப்பரா இருந்துச்சுண்ணா. இந்த படம் பார்க்க தெரியாதவங்கண்ணா, படம் உண்மையிலேயே நல்லா இருக்குண்ணா, வெறியா இருக்குண்ணா படம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுண்ணா, சூப்பரா இருக்குண்ணா, உண்மையிலே பெஸ்ட் ஆஃப் ஆல். லியோ அளவுக்கு இல்லைனாலும் ஒரு மீடியமா அதவளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அவ்வளவுதான். பெஸ்ட் ஆக்டிங் எவர். இப்போ ரீசனாக நடிச்சதில்ல இல்லை, பெஸ்ட் ஆக்டிங் நான் சொல்லுவேன் ப்ரோ, அவ்வளோதான். சார், நான் பெங்களூர்லேருந்து வரேன், இது என் 4th டைமு. ஓகே, எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். பல அசோசியேஷனுக்கு சில கேள்விகள் இருக்குது. 50 இயர்ஸ் ஒருத்தர், த மோஸ்ட் சீனியர் ஆக்டர் இன் தமிழ் சினிமா, நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்கா? அட்லீஸ்ட் அவங்க ஒரு 50வது வருஷத்துக்கு அவங்க ஒரு லெட்டர் பேடில் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கலாம், ஒரு ஸ்டண்ட் யூனியன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கலாம், ப்ரொடியூசர்ஸ் எத்தனை பேர் வாழ்ந்துருக்காங்க அவங்க ஒரு லெட்டரேடில் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கலாம், ஒரு டைரக்டர்ஸ் யூனியன் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கலாம். ஒருத்தர் கூட சொல்லலைங்க. அதுதாங்க ரஜினிக்கு வந்த இது இந்த நாட்டில். தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிவிடுங்க, நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன், அந்த செல்லத்தை அப்படியே கொடுத்துருங்க, நாங்கள் போய் வளர்த்துக்கிறோம் அவரை. நாங்கள் அவரை எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து வரீங்களோ நாங்கள் பண்ணிக்கிறோம். உங்களால் ஒரு 1000 கோடி பண்ண முடியாது, நாங்கள் பண்ணிக்கிறோம். ஏங்க எல்லாரும் சொல்கிறாங்க ரெக்கார்டுன்னு, ஒரு A சர்டிஃபிகேட் ஃபிலிமுக்கு 300+ crores இன்னைக்கு. அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுவே ஒரு 1000 crore சமங்க. அது A சர்டிஃபிகேட் எடுத்து விட்டு அது 1000 crore சமம் தாங்க. அவர் வாழும் தெய்வங்க, அவரை வளர்த்து விடுங்க, அவர் வளரட்டும், மென்மேலும் வளரணும். தமிழ் சினிமா வளரணும், தமிழன் வளர்ந்தாதான் தமிழ் சினிமா வளருங்க. தயவு செஞ்சு வளர விடுங்க. தேங்க்யூ. படம் அல்டிமேட்டா இருக்கு, தலைவர் அந்த மாதிரி காமிச்சுக்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ் ஜெய் ஃபைட்டிங் சீனா சோ ஒண்ணுமே இல்ல, தரமா இருக்கு. தலைவர் மஜாவா நடிச்சிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் தான் எடுத்தாரான்னு தெரியல, ஆனா நல்லா இருக்கு. தலைவருக்காக பாக்கலாம். ஜனநாயகனுக்கு வெயிட்டிங் தான். அந்த சூப்பர் ஸ்டாருக்கு தான் மஜாவே. படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. 2வது வாட்டி நான் பாக்குறேன். இல்ல நான் ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன், ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த ரிவ்யூஸ் பார்த்தோன்னே ரொம்ப கடுப்பாயிடுச்சு. ஏன் இந்த மாதிரி தப்பா சொல்றாங்கன்றதுக்காக பார்த்தேன். தியேட்டர் ஃபுல்லா அந்த மாதிரி ஒரு வைப் இருக்கு. எல்லாம் ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் பார்க்குறாங்க. யாரும் ஒரு டல்லாவோ எந்த சீனும் அந்த மாதிரி மூவ் ஆகலை. ரொம்ப ஜாலியாக இருக்குது படம். ரிவ்யூ பார்த்துட்டு மட்டும் படம் பார்க்க வராதிங்க. இப்போ ரிவ்யூஸ் எல்லாமே டோட்டலி ஏதோ வேறு மாதிரி கமிட்மெண்ட்டில் சொல்கிற மாதிரியே இருக்குது, தவிர அது ஒரிஜினல் ரிவ்யூ கிடையாது எதுவுமே. தெரியல, அது வேறு ஏதோ கமிட்மெண்ட்டில் அவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், தவிர மற்றபடி அது எதுவுமே ஒரிஜினல் ரிவ்யூ கிடையாது. நீங்கள் ஃப்ரீ மைண்டாக படம் பாருங்கள், ரிவ்யூ பார்த்துட்டு மட்டும் படம் பார்க்காதீங்க. சூப்பராக இருக்குங்க. ரஜினி பற்றி சொல்லணுமா? ரஜினி ஃபேன் நான். ரஜினி பற்றி சொல்ல வேணுமா? இப்போ வரைக்கும் அதே எனர்ஜியோடு இருக்கார் தலைவர், எப்பவும் அதே மாதிரி இருக்கணும். படம் சூப்பராக இருக்கு, அருமையான படம். சார் ட்விஸ்ட்டு நிறைய ட்விஸ்ட்டு. அவர் ஸ்டான்ஸே இல்லைங்க. 20 கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு. பட்டே கிளம்புறாரு. ஆனால் உண்மையாக சொன்னால் அருமையாக இருக்குது. ஏன் இவங்கெல்லாம் படம் சரியில்லை சொல்லிட்டாங்கன்னு தெரில. ஆனால் உண்மையாகவே படம் செமையாக இருக்குது. படம் செமையாக பார்க்கலாம். இது மற்ற தயவு செஞ்சு யார் சொல்கிற நம்பாதே, ஒரு வாட்டி பார்க்க சொல்லுவோம். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எல்லாமே செம்மையாக இருக்குது. படம் நல்லா தான் இருக்கு. யார் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, படம் சூப்பராக இருக்குது. நெகட்டிவ் ரிவ்யூஸ் அவனுக்கு படம் பார்க்க தெரியாதுன்னு அர்த்தம் ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. நல்ல ஒரு படம் தான், பார்க்கலாம். செம்மையாக இருக்குது, ஆக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. நாகார்ஜுன் ஆக்டிங்லாம் பயங்கரம். என்னை கேட்டா ரஜினி எப்பயும் போலதான், தலைவர்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாரு, எதுவும் குறலாங்க. சூப்பரா இருந்தது படம். சூப்பரா இருக்கு. ரஜினி தலைவர் அவர் ஸ்டைலில் பாணியில் நல்லா நடிச்சுக்கிறாரு. லோகேஷ் கனகராஜ் சூப்பராக எடுத்துக்கிறாரு. இன்ட்ரோலுக்கு மேலே படம் டார் மாரா போகுது. இல்லை இன்ட்ரோலுக்கு மேலே படம்னா பயங்கரமாக எடுத்துக்கிறாங்க. இங்கிலீஷ் படம் மாரி போகுது. ஆகியெல்லாம் சூப்பராக பண்ணிக்கிறாரு. அனிருத்தில் கலக்கிட்டாரு. மியூசிக் பக்காவாக பண்ணிக்கிறாரு. தலைவருடைய ஸ்டைலில் அவர் நல்லா சூப்பராக பண்ணிக்கிறாரு. அந்த பழைய இது இன்னும் 74 வயசு மாதிரியே இல்லை. இன்னும் குறை இது போனால் இன்னும் அது மாதிரி 10 படம் நடிப்பார். ஒரு வாட்டி பார்க்கலாம், படம் சூப்பராக இருக்கு. படம் படம் செதுக்கிருக்காங்க மஜானா படம்லாம். நாகார்ஜுனா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாகார்ஜுன்லாம் வச்சு செதுக்கிருக்காங்க. படம் தரம் பார்க்க சொல்லுங்க. ரஜினும் மஜாவா பண்ணியிருக்கா போல. ஆனால் நாகார்ஜுன் தானே எனக்கு பிளாஸ்டே. அங்கே நாகார்ஜுன் வச்சு மஜாவா பண்ணியிருக்காங்க. சாமி இல்ல படம் தரமா இருக்கு, பார்க்க சொல்லுங்க. எல்லாருமே மஜாவா இருக்கு படம். சரிங்களா?
நல்லா தான் ப்ரோ செம்மையா இந்த படம் என்ஜாய்மெண்ட் தலைவரை எப்படி பாக்கணுமோ அப்படி பாத்துட்டு சரியா போல நம்ம லோகேஷ் கனகராஜ் படம் பிளாஸ்டா ராவண படம் மஜாவா இருக்கும். செம்ம என்டர்டைன்மெண்ட் செம்மையா சூப்பரா இருக்கு. செதுக்கி இருக்கா போல. உண்மையிலே படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலா தலைவர் ஸ்டைலு அது உபேந்திராவோட ஆக்ஷனு எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. செம்ம ஒர்த் படம் பார்க்கறதுக்கு. பட் என்னன்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்து இது பண்ணாதீங்க. ரிவ்யூலாம் பார்த்துட்டு வர்றோன்றலாம் வராதிங்க. எக்ஸ்பெக்டேஷன்லாம் மோஸ்ட்டாக வைக்காம படம் வந்து பாருங்க. வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப லாங் டைம் கழிச்சு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எல்லாருக்குமே நல்லா இருக்கும். எல்லாரோட ரோலுமே தனித்தனி ஐகானிக்காக இண்டிவிஜுவலாக காமிச்ச மாதிரி இருக்கு. எல்லாரோட ரோலுமே சூப்பராக ப்ளே பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கும். ரிவ்யூலாம் பார்க்காம வந்து பாருங்க. நல்லா தான் இருக்கும். நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் நம்ப வேண்டாம். நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. எல்லாமே எல்லாம் நல்லா தான் இருக்கு. என்ன இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸை நம்ப வேணாம். ஏன்னா படம் எல்லாமே பாசிட்டிவா நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் அவங்களோட பாஸ்ட்டை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லியிருந்துருக்கலாம். ரஜினியோட பாஸ்ட் பத்தி இன்னும் நிறைய சொல்லியிருக்கலாம். அது மட்டும் கொஞ்சம் கோட்டு விட்டாங்க. மிச்சபடி எனக்கு செகண்ட் ஹாஃபும் பிடிச்சிருந்தது, ஃபர்ஸ்ட் ஹாஃபும் பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் கிளாஸ் 10க்கு ஒரு 10 கொடுக்கலாம். அவர் ஆக்டிங் தான் எனர்ஜெட்டிக்கே. இவரு அப்புறம் நாகார்ஜுனா அவரோட ஆக்டிங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சி. சைமன் நடிச்சிருப்பாரு. அவர் ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் பக்கா. படம் நல்லா தான் இருக்கு. அதான் நான் டிசென்ட் தான் நேசியர்ஸ். நெகட்டிவாக சொன்னால் இந்த படம் வந்து இப்படி ஆகும் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கேட்க வேணாம். படம் நல்லா இருக்கு. அது மட்டும் படம் பார்த்துட்டு அது என்ஜாய் பண்ணால் போதும். படம் ஓகே தான், நல்லா இருக்கு. நாங்கள் வந்து கேரளா ரஜினி ஃபேன்ஸ் தான். ஆனால் இந்த ரிவ்யூ பார்த்த மாதிரி எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்ல படம் தான், பிடிச்சிருக்கு. ஃபேமிலிக்கு பிடிச்சிருக்கு. இட்ஸ் ரஜினி மாஸ் ஃபிலிம் தான். சௌபின் தெரியும் உங்களுக்கு. இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டர் இன் மலையாளம். அண்ட் ஹி ஹஸ் டன் ஆல்சோ இஸ் வெரி குட். எல்லாம் சூப்பராக இருக்கு. பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், 100% ரஜினி மூவி. பவர் பேக்டு மூவி. சூப்பராக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம் ஒன் டைம். ஆக்ஷன்லாம் பக்காவாக இருந்தது. சூப்பராக இருந்தது. லோகேஷ் கனகராஜோட பர்ஃபெக்டாக இருந்தது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆக்சுவலாக படம் போகும் போல இருக்குது. அந்தளவுக்கு எடுத்திருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த 3 மணி நேரத்துக்கு நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து ரஜினி ஃபேனு. ரொம்ப பிடிச்சிருந்தது. வெரி ஹாப்பி. சார் இது லோகேஷ் படம் மாதிரியே இல்லை. தலைவர் வந்து இன்னும் கொஞ்சம் மாசாக காமிச்சிருக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான படம் தான். ஏன்னா லோகேஷோட ஃப்ளேவர்லேயே இது இல்லை. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுவாக இருந்தது. நார்மல் தமிழ் சினிமா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் ஃபிலிமாக நல்லா தலைவர் மாசாக காமிச்சிருக்காரு. பிஜிஎம்லாம் அனிது சூப்பராக பின்னி எடுத்துட்டாரு. ஸோ பரவாயில்ல. ஆனால் அவரோட படங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இதுதான் ஆவரேஜான படம் நான் சொல்லுவேன். ரஜினி சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு சார். மாஸ்லாம் சூப்பராக இருக்குது சார். மாஸ்லாம் சூப்பராக இருக்குது. பார்க்கலாம் சார். ஒன் டைம் பார்க்கலாம். தலைவர் படம் மாசா இருந்தது. வேற லெவலா இருந்தது. சைமனோட ரோலும் நல்லா இருந்தது. ரஜினி இதுதான் நல்லா இருந்தது. அனிருத் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வேற லெவல் பட்டை கிளப்பிட்டாருண்ணா. ரஜினி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பண்ணிருக்காங்க. வெரி வெரி நைஸ் சார். வெரி குட் ஆஃப்டர்நூன். இட்ஸ் வெரி நைஸ் மூவி. We are Rajini's fan and also everything. Ubedra is very beautiful acting and also Amir Khan, Sathiraj எல்லாருமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க சார். ஸ்ருதிகாஷன் ரோல் இஸ் வெரி குட். We are enjoying this film and also next part Coolie 2 we are waiting to us. மூவி ரொம்ப எக்ஸலண்ட்டு. ஒரு ஸ்டோரி ஓரியன்டாக ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எந்த இடத்துலையும் போர் அடிக்கல. ரொம்ப சூப்பராக இருந்தது. வெரி வெரி குட். ரஜினியுடைய இது வந்து ரொம்ப சூப்பர். ஸ்டண்ட் பண்ணுறது எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. எல்லாரும் சில பேர்லாம் வயசானவங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அவர் இன்னும் பல வருஷம் நல்லா பண்ணுவார்னு நான் சொல்கிறேன். வெரி எக்ஸலண்ட். லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் இஸ் வெரி குட் சார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரஜினி இஸ் வெரி கிரேட். ஐ லவ் யூ. டெஃபினெட்லி இன்னும் நிறைய படம் பண்ணுவார்னு நம்பிக்கலாம். குறை எதுவும் இல்லை சார். எல்லாமே சூப்பர். அது படம் பூரா ஒரு பிஜிஎம் வந்து ரொம்ப சூப்பர். எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கொஞ்சம் கூட போர் அடிக்கல. தலைவர் கலக்கிட்டாரு. மாஸ் நல்லா இருக்கு ப்ரோ. மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் இல்லை. படம் நல்லா இருக்கு. பார்க்கலாம். பரவாயில்ல. ரொம்ப இதுலாம் இல்லை. நல்லா இருக்கு. ரஜினி சார் தான். எல்லாமே பக்காவாக இருக்கு. கொஞ்சம் லைட்டாக லாக் ஆகிற மாதிரி இருக்கும். படம் நல்லா இருக்கும். நல்லா இருந்தது. செம்ம எல்லாருமே பிடிச்சிருந்தது. எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு. பாருங்க. யார் சொன்னா நம்பாதீங்க. படம் கண்டிப்பாக வந்து பாருங்க. கண்டிப்பாக ரஜினி சூப்பராக பண்ணிட்டு போய் ஃப்ளாஷ்பேக்லாம் சூப்பராக இருக்கும். தாறுமாறாக இருக்கும். ஆக்ஷன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். அமீர் கான் மறக்காமல் பாருங்கள். அமீர் கான் சீன்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கிளைமேக்ஸ் கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. படம் எல்லாமே நல்லா இருக்கு. ஒன்றுமே சொல்றது எதுவுமே ட்ராப்பாக கிடையாது. எல்லாத்தையும் நல்லா சூப்பராக இருக்கு படம். ஃபர்ஸ்ட் கிளாஸ். இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். பிஜிஎம் சூப்பராக இருக்குது சார். பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையாக இருக்குது. அனிருத் செம்மையாக பண்ணியிருக்காரு. மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காரு சார்.
இல்லை சார், போர் எதுவும் அடிக்கல, நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் பயங்கரமாக இருக்குது, இருந்தாலும் நல்லா இருக்கு. எல்லாருக்குமே மியூசிக் தான் ஹைலைட்டு. அந்த மியூசிக்னால ஸ்டார்ஸ் எல்லாம் ஹிட் ஆகிறாங்க. தேங்க்ஸ். பார்க்கலாம் சார். படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஷோபின் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரஜினியை நல்லா டிஏஜிங் பண்ணி நல்லா காட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஓவரால் மூவி சூப்பராக இருக்குது. பட் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. பட் ஓவரால் மியூசிக்கில் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டண்ட்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரஜினி ஸ்டன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நெகட்டிவ் எதுவும் இல்லை. பட் ஃப்ளாஷ்பேக் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லேக் இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் ஆல்மோஸ்ட் ஓகே. நல்லா இருந்துச்சு. சூப்பர் ஃபைட் சீன் தான் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே சூப்பராக இருக்குது. நாகார்ஜுன கோசம் தான் வந்தேன். இல்லை நல்லா தான் இருக்கு. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஓவராலாவே எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருந்துச்சு. அது தலைவரோட ஃபிலிம் அப்படின்னும் போது நம்ம மாசா போய் பார்க்கணுன்றதுக்கு கண்டிப்பா தியேட்டருக்கு வந்து பார்க்கறதுல கண்டிப்பா ஒரு என்டர்டைனிங்கா இருக்கும். ரஜினி சொல்லவே தேவையில்ல, அவரு எப்பயும் போல ஒரு மாசான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு போயிட்டு. ஆக்ஷன் சீன்ஸ்க்கு பஞ்சமே இல்லை. கண்டிப்பா எல்லாம் நிறைய இடத்துல அண்ட் மெயினா வந்து ஃபைட்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அது வந்துட்டு ரொம்ப ஒரு இதுவெல்லாம் இல்லாம அப்படி தொட்டோன்னா பறக்க அந்த மாதிரிலாம் இல்லாம எல்லாமே சூப்பரா இருந்தது. இல்லை அப்படிலாம் எனக்கு என்னமோ அந்த மாதிரிலாம் தோணல. ஆக்சுவலி நானும் ரிவ்யூஸ் பார்த்துட்டு புக் பண்ணிட்டதுக்கப்புறம் ரிவ்யூஸ் பார்த்துட்டு நெகட்டிவும் வருது, என்ன பண்ணுறது அப்படிலாம் யோசித்தேன். பட் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒன் டைம் பார்க்கலாம். தலைவர் தான் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. நல்லா தான் ப்ரோ சூப்பராக இருக்குது. தலைவர் ஸ்வாக் தான் ப்ரோ சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. போர்லாம் எந்த இடத்துலையும் அடிக்கல. ஃப்ளாஷ்பேக் டக் பண்ணி முடிச்சது ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. இல்லை தூங்கலாம் இல்லை நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம் ப்ரோ கண்டிப்பாக. அது வந்துட்டு மோனிகா தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. பார்க்கலாம் கண்டிப்பாக. எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. ரஜினி ஆஸ் யூஷுவல் தான் ப்ரோ. அவர் எப்பவுமே சூப்பர் ஸ்டார் தானே. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. இல்லை ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ. அந்த அளவுக்குலாம் ரிவ்யூ மோசம்லாம் இல்லை ப்ரோ. நல்லா இருக்கு. பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சுங்க. படத்தில் நாகார்ஜுனா சீன்ஸ் அண்ட் உபேந்திரா சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் சூப்பர் நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி இல்லைங்க, எனக்கு வந்து ஆக்ஷன்ஸ் அவ்வளோ பிடிக்காது. அதனால நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் எமோஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக எடுத்தனால இப்போதைக்கு செட் ஆகாது யாருக்கும். இல்லை நல்லா இல்லைன்னுலாம் கிடையாது. பட் யூஷுவலான ரஜினிகாந்த் ஸ்டைல் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. பிகாஸ் உபேந்திரா நாகார்ஜுனா எல்லாம் கூட இவரால் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் ரஜினி சார் ரஜினி. ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் முடியல பார்த்தே ஆகணும். அதான் மூவி. யாருங்க? விண்டேஜ் லுக் இஸ் ஃபார் பெட்டர். மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக பார்க்கணும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சௌபினோட ஆக்டிங் எக்ஸலண்ட். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ரஜினிகாந்த் அண்ட் சூப்பர் ஸ்டார் அண்ட் கன்னடா சூப்பர் ஸ்டார் உபேந்திரா, நாகார்ஜுனா அண்ட் அமீர் கான் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நைஸ் மூவி. எங்கேயுமே போர் அடிக்கல. ரொம்ப நல்லா இருக்கு. அவரு எப்பவுமே சூப்பர் ஸ்டார்னா அவருக்கு பொருந்தின பேர் தான். நல்லா இருக்குண்ணா. பரவாயில்ல. இல்லைண்ணா அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. பார்க்கலாம். ரஜினி பரவாயில்ல. அதோட அந்த மலையாள ஆக்டர் வேற லெவல். ஃபேவரட்னா மலையாள ஆக்டர். படம் கொஞ்சம் கூட நல்லா வந்திருக்கணும். ஒரு அண்ணாமலை மாதிரி வந்திருக்கணும், ஒரு ஆஷாய் மாதிரி வந்திருக்கணும். ஆனால் அப்படி வரல. இது வேற ஸ்டைலு. இருந்தாலும் சூப்பராக இருக்கு சார். நல்லா அது லாஸ்ட் சீன் அமீர் கான் வந்து இறங்கும் போது சூப்பராக இருந்துச்சு. அந்த சைடு சூப்பராக இருந்துச்சு. ரஜினி சூப்பராக பண்ணியிருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் பண்ணியிருக்காரு. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. இல்லை ப்ரோ நல்லா தான் இருக்கு. பாபாவலி பயங்கரமா இருக்கு. பாபாவலி சூப்பரா இருந்தது ப்ரோ. சூப்பரா இருந்தது. எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. சூப்பரா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. பாருங்க, நீங்க பாருங்க. பாத்துட்டீங்களா? சூப்பரா இருக்கு ப்ரோ. எல்லாம் சார் நல்லா இருக்கு சார். மூவி சூப்பர் சார். நல்லா இருக்கு சார். நல்லா சூப்பர் சார். எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் ஃபுல்லாகவே பிடிச்சிருக்கு. நல்லா தான் இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்கு. எல்லாமே சூப்பர். லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரியே இல்லை ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்டாக போச்சு. நல்லா தானே இருந்தது. எனக்கு எல்லா கேரக்டர்ஸும் பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது. எல்லாம் சொல்ற மாதிரி அந்த அளவுக்கான இல்லை. நல்லா இருந்தது. படம் ட்ரால் பண்ற அளவுக்கான இல்லை. நல்லா இருந்தது. நார்மல் எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. படம் சூப்பராக இருக்குங்க. டைரக்ஷன் இது லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் சூப்பராக இருந்தது. தலைவர் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து சாபின் சாகரும் ரச்சிதராமும் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா கேரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது நல்லா பண்ணியிருக்காரு. நாகார்ஜுனா நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து
இன்னும் அமீர் கான் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம், ஃப்ளாஷ்பேக்கும் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம். படம் நல்லா சூப்பராக இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் ஸ்லைட்டாக ஸ்லாகாக இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆமாம் செகண்ட் ஹாஃப் ஸ்லைட்டாக ஸ்லாகாக இருக்கு. மற்றபடி ஓகே, ஓவரால் நல்லா இருக்குங்க, பார்க்கலாம். படம் நல்லா தான் இருக்குது, பார்க்குற மாதிரி தான் இருக்குது. படத்தில் இது கதைலாம் நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஃபைட் சீனு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ரஜினி பிடிக்கும், ரஜினி விஜய் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் மூவி, நல்ல மூவி, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, பார்க்கலாம். அதில் அது பார்த்தா தெரியும், சில பேர் நிறைய சொல்லுவாங்க, ஆனால் படம் பார்த்தா நல்லா தெரியும், நல்லா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணிருக்கேன். ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஓகே தான், நல்லா இருந்துச்சு. படம் ஓகே, ஒன் டைம் வாட்ச். நல்லா இருந்துச்சுண்ணா. படத்துல அன்எக்ஸ்பெக்ட் பண்ணாம நிறைய பேர் வந்திருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பரா பண்ணிருக்காரு. ஆக்ஷன் ஓகே, நல்லா தான் இருக்கு. விக்ரம் அளவுக்கு இல்ல, ஆமா லைட்டா போர் தான் அடிக்குது. சாங்ஸ் ஓகே, ஓவரால் ஓகே தான், நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு, ரஜினி ஸ்டைல் சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு பார்க்க. இந்த வயசுல அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். நல்லா இருக்கு பண்ணியிருக்காரு. இந்த வயசுல சூப்பரா பண்ணலாம் தலைவர், சூப்பரா இருக்கு படம். எதுவும் போரே இல்லை, ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நல்லா விறுவிறுப்பா போகுது படம். அதெல்லாம் சும்மா பேச்சு, படம் சூப்பர், கெத்து, பார்க்கலாம். பார்க்கலாம், நல்லா இருக்கு, என்டர்டெயின்மெண்ட், பார்க்கலாம். ரஜினிஸ் கம் பேக், பழையபடியே இருக்காரு, அவ்வளோதான். கான்செப்டாக வந்து ரஜினிக்காக படம் பார்க்கலாம், ஃபைன். அது ஒருத்தர் வர பிடிக்கும், ரஜினிக்காக படம் வந்தோம் பார்த்தோம். எஸ், படம் நல்லா இருந்ததுங்க. எனக்கு ரஜினி எப்பவுமே ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே. அது நல்லா இருந்தது. ரஜினி ஃபைட்லாம் நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீன் நல்லா இருந்தது. சாங்ஸ் 2 சாங் தான் நல்லா இருக்கு. ஓவராலாக படம் நல்லா தான் இருக்கு, போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஆனால் நிறையா இருந்துச்சு, அதுதான் அதில் மெயின் ஹைலைட்டு. செமையாக பண்ணியிருக்காரு, சூப்பர் ஸ்டார் எனக்குமே அவர் தான். செம மாஸ், சூப்பராக இருக்குது ப்ரோ. உண்மையிலேயே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்துச்சுன்னா ஓகே, இருந்து வந்தோன்னா படம் நல்லா இருக்கு. டிக்கெட் ஒர்த்து ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. தலை தான் ப்ரோ, அங்கே தலைவர் தான், அங்கே தலை குத்த டிக்கெட் ஒர்த்து ப்ரோ. எல்லாம் மஜா ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு படம். எதுவுமே அதெல்லாம் சும்மா ப்ரோ, எல்லாம் பாக்குறோம், ஃபேமிலியாவே பார்க்கலாம், எத்தனை நேரம் பார்க்கலாம். செகண்ட் ஷோ போறோம் இப்போ. படம் செம மாஸ், எல்லாருமே பிடிச்சிருந்தது, பயங்கரமா பண்ணியிருந்தாரு, வேற லெவல். ஓகேண்ணா படம் ஒரு வாட்டி பார்க்கலாம், சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஓகே, ஸ்க்ரீன் பிளேவும் இதுவும் நல்லா இருந்துச்சுண்ணா, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சுண்ணா. படம் வந்து அந்த ஒரு லோகேஷோட அந்த திக்னஸ் ரைட்டிங் இருக்குல்ல, அது இல்லை. ரைட்டிங் வந்து ரொம்ப வீக்கு. மாஸ் கார்டுன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணிடுறாங்க, அதில் செட் ஆகலை. படம் வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். லோகேஷ் படம் நினைக்காம வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரஜினி ஆக்டிங் எப்பவுமே நல்லா தானே இருக்கும், அதான் நல்லா இருக்கு. மிச்சபடி ஓகே படம். தலைவர் படம் வந்து மாஸ் தான், செம்மையா இருந்துச்சு, எல்லாமே பிடிச்சது, ரொம்ப சூப்பராக இருந்தது. செம்மையா பண்ணிருக்காரு, சூப்பருங்க. எல்லா சீனுமே நல்லா இருக்கு, எல்லாம் வந்து அருமை. 75 இயர்ஸ்ல வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணவே முடியாது, வாய்ப்பே இல்லை. அருமையா இருக்கு, ஒரு சீன் கூட இது இல்லை, போர் இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். அருமையான படம். இல்ல சூப்பர் பார்க்கலாம் ப்ரோ. டிஏஜிங்காக பார்க்கலாம் ப்ரோ. சூப்பரா இருக்கு, பரவாயில்ல, சூப்பரா இருக்கு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பர், நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு படம், நல்லா இருந்ததுங்க. எல்லாமே நல்லா இருந்தது, நல்லா பண்ணிருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. பிஜிஎம் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா பண்ணிருக்காரு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பர் எல்லாமே தரமா இருக்கு. நல்லா வாழ்த்துக்கு சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பர் எல்லாமே சூப்பர், நல்லா பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. ரஜினி ரொம்ப பிடிக்கிறது, ரஜினி நல்லா இருக்கு, பார்க்கலாம். ரஜினிக்காக பார்க்கலாம், நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. படம் ரஜினி நல்லா சூப்பர், நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்தது. ரஜினி சார் ஆக்டிங் நல்லா இருந்தது, நல்லா சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்குங்க, எல்லாமே கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. மற்ற அருமை. எனக்கு அமீர் கான் மட்டும்தான் கொஞ்சம் எதுக்குன்னு புரியல, மற்றபடி இது வரைக்கும் சூப்பராக தான் இருந்துச்சு. எல்லாமே அனிருத்லேருந்து டைரக்ஷனு, சினிமா ஃபோட்டோகிராஃபி எல்லாமே செம்மையாக இருந்தது.
படம் செம்மையா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ.